திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எதற்காக நாம் ஆலயம் தொழ வேண்டும் என்றால், நம்முடைய உடலே ஒரு ஆலயம்தான். அந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய உடலினுடைய அமைப்பாகத்தான் அது இருக்கும். ஆகவே ஆலயங்கள் வேறு கிடையாது, நம்முடைய உடல் என்பது வேறு கிடையாது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய சிதம்பரம் நடராஜ பெருமானினுடைய ஆலயத்தை சொல்லலாம். ஏனென்றால் மனிதனுடைய உடல் அமைப்பு ரீதியாகவே சிதம்பரம் நடராஜ பெருமானினுடைய அந்த ஆலயமாகப்பட்டது அமைந்திருக்கும். சரி, எதற்காக இந்த விஷயத்தை இப்பொழுது பகிர்கின்றேன் என்றால், திருமூலரினுடைய திருமந்திரத்திலே எதற்காக நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்கின்ற அந்த கேள்விக்கு அழகாக திருமூலர் பதில் சொல்றார் பாருங்க. உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளற் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்று சொல்லுகின்றார். இந்த உள்ளம்தான் பெரும் கோயில். இந்த ஊன் உடம்பு, அதாவது இந்த சதைகள் நிறைந்த இந்த உடம்புத்தான் ஆலயம் என்கின்றார். உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் பிரானார்க்கு சிவபெருமானுக்கு வாய் கோபுரவாசல், இந்த வாய் தான் கோபுரவாசலாம். தெள்ளத் தெளிந்தாருக்கு, அதாவது ஞானத்திலே சிறந்தவர்களுக்கு சீவன் சிவலிங்கம், இந்த உயிர் தானப்பா சிவலிங்கம் என்று சொல்லுகின்றார். சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும், நம்முடைய புலன்கள், நம்முடைய ஐம்புலன்களே காளா மணிவிளக்கு என்று பாடுகின்றார். இதே விஷயத்தை தான் நம்முடைய தொன் மயிலை வாயிலான் அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாயிலார் நாயனாரை பற்றி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? தொன் மயிலையில் வாழ்ந்த ஒரு நாயனார், அவரை பற்றி நம்பியாண்டார் நம்பி தன்னுடைய திருத்தொண்டர் திருவந்தாதியிலே சொல்லுகிறார் பாருங்கள். மாறா அருளரன் தன்னை மன ஆலயத்தை ஏற்றி ஆறா அறிவாம் ஒளிவிளக்கு ஏற்றி அகமலர்வாம் வீரார் மலரளித்து அன்பு எனும் மெய்யமிர்தம் கொடுத்தார் வீரார் மயிலையில் வாயிலான் என்று விளம்புவரே. வாயிலார் நாயனார் புறப்பூசைகள் எல்லாம் செய்யவில்லை, அகத்தாலேயே பூசை செய்தார். தன்னுடைய அன்பையே நிவேதனமாக இறைவனுக்கு படைத்தார். உள்ளத்திலேயே இறைவனை நினைந்து அவர் சிவபெருமானினுடைய கழலடியை சேர்ந்தார் என்றால், ஆலயம் தொழுவது என்பது புறத்திற்காக மட்டும் கிடையாது, நம்முடைய அகத்திற்காகவும். நம்முடைய உடலே ஒரு ஆலயம்தான். நம் உடலை நாம் உண்மையான பாதையில் செலுத்தினோமே என்றால், நம் உள்ளத்தை உண்மையான நெறியில் செலுத்தினோமே என்றால், நமக்குள்ளும் இறைவனாகி அந்த உத்தமன் உறைவான் என்பதுதான் ஆலய வழிபாட்டினுடைய நோக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எல்லாரும் திருமந்திரத்தை படிப்போம், அருளாளருடைய வாழ்க்கையை படிப்போம். நமக்கு எல்லா விஷயத்தையும் அவங்க நல்ல விதமாக நம்முடைய மனிதனை மேம்படுத்துவதற்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.